தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி எறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மையிடம் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஒன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாய் இருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திருச்சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37வது இறைவார்த்தை. அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசி கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: கிறிஸ்துவின் கல்வாரி பலி புதியது, நிறைவானது. தொடர்ந்து புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவே நமக்காக பரிந்து பேசுபவர். கிறிஸ்துவினுடைய பலியினால் சட்டங்கள் மனிதனுடைய இருதயத்தில் பதிக்கப்படும், கற்களில் அல்ல என்று எரேமியா இறைவாக்கினரை மேற்கோள் காட்டுகிறார் ஆசிரியர். எரேமியா 31, 33 முதல் 34. இயேசு கிறிஸ்து எல்லா பலிகளின் நிறைவாக முக்காலத்திற்குமான ஒரே பலியாக தன்னை மனமுவந்து கையளித்தார். இரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவத்திற்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். ரோமேயர்களின் திருமுகம் 3ஆவது அதிகாரம் 25வது இறைவார்த்தை. இறுதி ராவினோவின் போது கிறிஸ்து ரசம் நிறைந்த பாத்திரத்தை எடுத்து, இது புதிய உடன்படிக்கைக்கான என் இரத்தம் என்றார். இயேசு சிந்திய புதிய உடன்படிக்கைக்கான இரத்தம் என்பதை நாம் பழைய உடன்படிக்கையான சீனாய் உடன்படிக்கையினை கொண்டு விளங்கிக் கொள்ள முடியும். சீனாய் உடன்படிக்கையில் விலங்கின் இரத்தம் பலிபீடத்தின் மேலும் மக்கள் மேலும் தெளிக்கப்பட்டது. விடுதலை பயனூல் 24, 6 முதல் 8. அப்போது புதிய உடன்படிக்கை கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டது. விலங்கின் இரத்தத்தினால் அல்ல, மாறாக கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தம் சிந்துதலினால் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி அதை முக்காலத்திற்கு உரிய ஒரு உன்னத நிறைவான பலியாக ஏற்படுத்திவிட்டார். இதுவே கல்வாரி பலியின் சிறப்பு. கிறிஸ்து தம்மையே தற்கொடையாக நமக்கு தந்துவிட்டார். ஆகவே இந்த கல்வாரி பலியை நாம் மீண்டும் மீண்டும் நிகழ்த்தி காட்ட முடியாது. ஒரே ஒரு முறைதான் நடந்தேறியது. திருப்பலியில் நாம் பங்கெடுக்கும் போதெல்லாம் அந்த கல்வாரி பலியை நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் இப்பலி பாவ மன்னிப்புக்கு அவசியம். வாழ்வடைய இயேசுவின் இரத்தத்தை, உடலை உண்டு பருக வேண்டும் என்று யோவான் நற்செய்தி 6:53 நாம் வாசிக்கிறோம். கடவுளின் இரத்தத்தால் நாம் அவருக்கு ஏற்புடையவர்களாக அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம் என்று ரோமையர் 5ஆவது அதிகாரம் 9 முதல் 10 முடிவுள்ள வசனங்கள் வாசிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் நாம் தூய்மை அடைந்திருக்கிறோம் என்று 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்மை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவின்றி சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் உயர் விலையேறப்பெற்ற இரத்தமாகும். 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 18, 19 வாசிக்கிறோம். இந்த
ஒவ்வொரு திருப்பலியிலும் பங்கேற்கும்போது மேற்சொன்ன உண்மைகளை புரிந்து கொண்டு பங்கேற்கும்போது அதன் மகத்துவத்தை மென்மேலும் அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும். இத்தகைய அன்பின் தகன பலியில் நாம் இணைந்து கொண்டால் கடவுள் தரும் மீட்பை நமதாக்கிக் கொள்ள முடியும். ஆகவேதான் ஒவ்வொரு திருப்பலியும் நமது மீட்புக்கான வழியை நமக்கு ஆயத்தப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் நிறைவேற்றப்படுகிற நற்கொடைகள் அனைத்திற்கும் மேலாக ஒரே ஒரு திருப்பலியை பக்தியோடு நாம் பங்கேற்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று புனிதர்களின் வாழ்வில் நிலை நின்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே நம்முடைய ஆலயங்கள் நிறைவேற்றப்படுகிற ஒவ்வொரு திருப்பலியும் மதிப்பு மிக்கது. அதனை அறிந்து ஒவ்வொரு நாளும் தவறாமல் முழு திருப்பலியில் பங்கேற்று இறையருளை பெற்றுக்கொள்ள இறைவனிடத்தில் இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எப்போதும் எங்களை விட்டு நீங்காமல் எங்களை அன்பு செய்து வழிநடத்தும் அன்பின் பரலோக தந்தையே, உமையே நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். உமல்ல செயல்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து உளமகிழ்ந்து நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த சமூகத்தில் நிறைவோடு வாழ வழி செய்த உம்முடைய அருளுக்காக நன்றி கூறுகிறோம். வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே உற்று நோக்குவதற்கான மனப்பக்குவத்தை தாரும். ஏமாற்றம், தோல்வி, துக்கம், தனிமை, இழப்பு, வெறுமை, காட்டி கொடுக்கப்பட்ட தன்மை, போராட்டங்கள் இவற்றின் அனைத்தின் மத்தியிலும் உம்முடைய பராமரிப்பை கண்டு வியக்கும் ஞான கண்களை எங்களுக்கு தாரும். நாங்கள் உலகில் வாழ்ந்தாலும் எங்களுடைய போராட்டம் இந்த உலகை சார்ந்தது மட்டும் அல்ல, மாறாக மண்ணுலகில் சுற்றித் திரியும் தீய சக்திகளோடும் போராடுகிறோம் என்பதை உணர்ந்து அதற்கு மனித சக்தி மட்டும் போதாது, உம்முடைய விண்ணக ஆற்றலோடு சாத்தானை ஜெயிக்க வரம் தாரும். உம்முடைய தூய் ஆவியானவர் அருளும் படைக்கலன்களை அணிந்து கொண்டு இந்த நாளிலே நாங்கள் எதிர்கொள்கிற அனைத்து பொல்லாரின் செயல்பாடுகளை முறியடிக்க எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் செல்லும் வழியை அகலப்படுத்தும் உடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்தருளும். கல்லின் மேல் மோதாதபடி எங்கள் பயணங்கள் பாதுகாக்கப்பட நீரே உடைய திரு இரத்தத்தினால் எங்களை சூழ்ந்து நின்று பாதுகாத்தருளும். நாங்கள் மேற்கொள்கிற அனைத்து செயல்பாடுகளிலும் வேலை வாய்ப்புகளிலும் இன்னும் நாங்கள் தேர்வு எழுதப் போகிற அனைத்து பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். நேர்முக தேர்வுக்காகவும் வெளிநாட்டு பயணங்களுக்காகவும் விசா பிரச்சனைகளுக்காகவும் தங்களுடைய போராட்டங்களில் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிற நீதிமன்ற வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நியாயமும் நீதியும் கிடைக்க வேண்டும் என்று உமது நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆறுதலை தாரும் ஆண்டவரே. உமது ஆற்றலால் எங்களை வலுப்படுத்தி நாங்கள் மன மகிழ்ச்சியோடு மன உறுதியோடு எதிர்நோக்கோடு நாங்கள் முன் செல்ல எங்களுக்கு அருள் தருவீராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.